பள்ளியிலிருந்து வந்த குழந்தையை சீராட்டி எல்லாம் செய்து ஒரு முத்தம் கொடுப்பதற்காக அருகிலே கொண்டு போனாள். ஆனால் இன்னும் ஒரு வினாடியில் இவன் இறைவனுக்கு நேவேத்திய பொருள் என்று 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்று இரத்தத்தை பாலாக்கி தோளை தொட்டிலாக்கி கையை கட்டிலாக்கி அந்த திருவெண்காட்டு நங்கை குழந்தையை இறைப்பேருக்கான பிரசாதமாக்கி தலை பிடித்தால் தந்தை கூரரித்து சமைத்து தலைவாழை இலை போட்டு உணவு பரிமாறப்பட்டது. இப்பொழுது வைராகிய வேடத்தில் வந்திருக்கக்கூடியது எம்பெருமான் என்று பரஞ்சோதியாகிய சிறு தொண்டருக்கு தெரியாது. என் அருகிலே இன்னொரு சிவனடியார் வேண்டும், நீனே அமரு, நெற்றியில் திருநீரு, கழுத்தில் உத்திராட்சம் என்று பிள்ளைக்கரியை சாப்பிடுவதற்கு தந்தையை அமரச் சொன்னார். உணவை உட்கொள்ள முன்கின்ற போது கையை பிடித்து, சிறு தொண்டா அவசரப்படாதே, உனக்கு ஒரு பிள்ளை இருப்பானே, அவனை இங்கு இப்போது வரச் சொல்கின்றார். என்ன சோதனை! அவர் சொன்னார், இறைவா, இப்போது இங்கு அவன் நமக்கு உதவான். 2 முறை 3 முறை சொல்கின்றார், கேட்ட பாடில்லை. வாசலில் போய் திருவெண்காட்டு நங்கையை அடைத்து குழந்தையை கூட்டி வா என்கின்றார். சீர்மிகு சீராளா வருகை என்றார். குழந்தை சிவனை நோக்கி வரக்கூடிய முருகப்பெருமானைப் போல சீர்மிகு சீராளன் ஓடி வருகின்றான். குடும்பமே ஆனந்த கண்ணீர் வந்தது. ஏன் சிறு தொண்டர் கூப்பிட்ட போது வராத சீராளன் திருவெண்காட்டு நங்கை கூப்பிட்ட போது வந்தான் என்றால், சிறு தொண்டராவது இறை பக்தியைத்தான் நிறைவேற்றினார். திருவெண்காட்டு நங்கை கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய குறிக்கோளான திரு அமுதுக்கும் இடையூறு இல்லாது பெற்ற பிள்ளையை கொடுத்தார். இறை பக்தியையும் நிறைவேற்றினார் என்பதாக சிறு தொண்டரை விட ஒரு படியை உயர்த்தி திருவெண்காட்டு நங்கையை காட்டி இந்த அற்புதமான இறை சமூகத்தின் வேரென பெண்ணை படம் பிடித்து காட்டியது பெரிய புராணம்.